இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, பிட்ஸேரியால போயிட்டு பிட்ஸா ஒண்ணு ஆர்டர் பண்றதுக்கு வந்து, நாங்க இட்டாலியன்ல எப்படி கேட்கறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாங்க வீடியோல பார்க்க போறோம். இப்போ பிட்ஸேரியால போயிட்டு வந்து நீங்க வந்து முதலாவது என்ன பீட்ஸா வேணும் அப்படிங்கிறது நீங்க வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அத வந்து இட்டாலியன்ல எப்படி கேட்கறது? எப்பவுமே ஒரு பிட்ஸேரியாக்கோ இல்லன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டே இல்லன்னா ஒரு கஃபே, பார் அப்படி போகும்போது நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சலுத்தாரை பண்றது முக்கியமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, போகும்போதே சாவ், மார்னிங்ல போனீங்கன்னா பொன்ஜோர்னோ, ஈவினிங்ல போனீங்கன்னா பொனசேரா அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட கன்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்ஸேரியால வந்து நீங்க போயிட்டு ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, "Vorrei una pizza margherita per favore" அப்படின்னு கேட்கலாம். "Vorrei una pizza margherita per favore" அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு பீட்ஸா மர்கரிட்டா ஃப்ளேவர்ல வேணும். வந்து ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறது. அப்ப நீங்க போயிட்டு அழகா கேட்கலாம். "Vorrei una pizza margherita per favore" அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து இப்ப என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, பிரைஸ் வந்து சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பிரைஸ் தெரிஞ்சிருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா, பிரைஸ் சொல்லுவாங்க. அப்ப அவங்க வந்து ஓகே அப்படிங்கிறது வந்து "certo" அப்படின்னு சொல்லுவாங்க. "certo, costo 8 euro" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அடுத்தது கேட்பாங்க சம்டைம்ஸ் வேணுமா அப்படின்னு. "Qualcosa da bere" அப்படின்னு கேட்பாங்க. "Qualcosa da bere" அப்படின்னு சொன்னா, உனக்கு குடிக்கிறதுக்கு என்ன சரி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு என்ன சரி குடிக்க வேணுமா? இப்போ உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கும்போது, நீங்க அந்த நேமே சொல்லலாம். கோகோ கோலா அப்படின்னே சொன்னாலே அவங்க வாட்டர் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கலாம். "உன் ஆக்வா naturale" அப்படின்னு கேட்கலாம். "உன் ஆக்வா naturale" அப்படின்னு சொன்னா வாட்டர், நேச்சுரல் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். அப்ப அவங்க வந்து அத உங்களுக்கு தருவாங்க. "உன் ஆக்வா naturale" அப்படி இல்லன்னு சொன்னா கோகோ கோலா அப்படிங்கிறத அந்த நேமே சொல்லி விட்டீங்கன்னு சொன்னா, அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அடுத்தது அதோட பிரைஸ் அவங்க வந்து சொல்ல சான்சஸ் இருக்கு. இப்ப சப்போஸ் வாட்டர் அப்படின்னு சொன்னா, "கோஸ்டா 2 euro" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து பிட்ஸா மார்கரிட்டாக்கு வந்து 8 euro, இதுக்கு 2 euro அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உங்களுக்கு வந்து தெரியும் 10 யூரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க கரெக்ட்டா 10 யூரோவ குடுக்கலாம். அப்ப அவங்க வந்து அது வாங்கினதுக்கு பிறகு, இப்ப நீங்க €10 குடுத்ததுக்கு பிறகு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ரெஸ்டோ குடுப்பாங்க. ரெஸ்டோனா பேலன்ஸ் நீங்க வந்து €20 குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட ரெஸ்டோ குடுப்பாங்க. அப்ப அத அவங்க சொல்லுவாங்க, "ஏக்கோ இல் ரெஸ்டோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஸ்கொன்ட்ரினோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொன்ட்ரினோனா பில் குடுப்பாங்க. ஸோ, அப்ப அவங்க அது வந்து ஒரு சிம்பிள் கன்வர்சேஷனா தான் இருக்கும். அப்ப அவங்க வந்து சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, "வா பேனே, ஏக்கோ தி €10" அப்படின்னு நீங்க சொல்லலாம். "ஓகே, இந்தா €10" அப்படின்னு நீங்க குடுக்கலாம். அப்ப அவங்க வந்து அதுக்கு பதில் குடுத்ததுக்கப்புறம் நீங்க வழக்கம் போல கிராட்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கிராட்ஸி, புona giornata, arrivederci இந்த மாதிரி அப்படின்னா நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க முதலாவது என்ன வாங்க போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிட்டே போயிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி கஃபே பார்ன்னு போயிட்டீங்கன்னு சொன்னா, "un caffè vorrei" அப்படின்னு சொல்றது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, "molto gentile" அப்படின்னா நம்ம வந்து அழகா கேட்கறது, ஜென்டிலியா கேட்கறதுக்கு தான் நாங்க இந்த vorrei அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் எப்படி எப்படி வெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோல நாங்க பார்த்தது இட்டாலியன்ல எப்படி ஒரு பீட்ஸா ஆர்டர் பண்றது. ஸோ இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். சாவ் சாவ்.